அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அரபு மொழியை அறிந்து கொள்வதற்காக அரபு மொழி பாடங்களை நாம் படித்து வருகிறோம். அதில் துருசுல் லுகத்தில் அரபியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்தை நாம் பார்க்கிறோம். இதுவரை 4 பாடத்தை இதில் நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ 5வது பாடம் படிக்க போகிறோம். தர்சுல் ஹாமிஸ். தர்சுனா பாடம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். துருசுனு இது பன்மை, தர்சுங்கிறது ஒருமை. தர்சுல் ஹாமிசு 5வது பாடம். இப்போ இந்த 5வது பாடத்தில் நமக்கு என்ன சட்டம் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் பார்த்துட்டு அந்த பாடத்துக்குள்ள போவோம். இதுல என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, முதாஃபுன் முதாஃபுன் இலைஹி அப்படின்னு சொல்லுவாங்க. முதாஃபுன் முதாஃபு இலைஹி. முதாஃப் முதாஃப் இலைஹி அப்படின்னா உடைமையாக்குறது, அது உரிமை, உரிமையாக்கு. ஒரு பொருளை இன்னொரு நபருக்கு, இன்னொரு பொருளுக்கு உரிமையாக்குறது. உதாரணத்துக்கு ஒரு பைத்துன், பைத்துன் என்று இருக்கு. பைத்துன்னா வீடு. பாபுன் அப்படின்னு இருக்கு. பாபுன்னா கதவு. இப்ப இது ஒரு தனி இஸ்மு, இது ஒரு தனி இஸ்மு. பைத்துன் அப்படிங்கிறது வீடு, பாபுங்கிறது கதவு. இப்ப இந்த தனித்தனி இஸ்ம ஒண்ணு சேர்க்க போறோம். இலாஃபத்துன்னு சொல்லுவாங்க, இணைப்பு. இப்ப வீடு கதவு அப்படின்னு தனித்தனியா இருக்கிறத இப்ப இணைச்சு சொல்றணும். எப்படி இணைக்கணும்? வீட்டினுடைய கதவு, வீடு கதவுங்கிறது தனித்தனி வார்த்தை. இப்ப இது ரெண்டையும் இணைச்சோம்னா எப்படி வரும்? வீட்டினுடைய கதவு, வீட்டினுடைய ஜன்னல், பைக்கினுடைய சாவி, இப்படின்னு இணைக்கிறது. இதைத்தான் இந்த பாடத்துல சொல்லி தரப்போறாங்க. ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு இணைக்கும் போது எப்படி பொருள் வரும், அதுக்கு எப்படி குறியீடு வரும் அப்படின்னு. முதாஃப் முதாஃப் இலைஹி வரும்போது எப்படி குறியீடு வரும்னா, பைத்துன் இப்படி ஒரு இஸ்மு இருக்கு. இந்த வீடு அப்படிங்கிறது ஒரு சாதாரண இஸ்மா இருக்கும்போது இப்படி குறியீடு வரும் முகத்தா என்ற அடிப்படையில். இப்போ இது முதாஃப் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு குறியீடு வேற மாதிரி வரும். முதாஃபுக்கு எப்படி குறியீடு வரும்னா, தன்வீன் இல்லாத ரஃபா. தன்வீன் வராது. முபத்ததாவுக்கு தன்வீன் வரும், ஆனா முதாஃபுக்கு தன்வீன் வராது. முதாஃபுக்கு தன்வீன் வராது. இது தன்வீன் நம்ம எப்போ வராதுன்னு சொல்லியிருக்கிறோம்? அலிஃப்லாம் வந்தா தன்வீன் வராது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல முலாஃபுக்கும் தன்வீன் வராது. முலாஃபுக்கு எப்படி குறியீடு வரும்? ரஃபாக தான் வரும். ரஃபாவை தாண்டி வேற குறியீடு வராது. அப்படி வரதா இருந்தா முன்னாடி ஏதோ ஒரு ஆமில், ஜர்ரு செய்யக்கூடியது ஏதோ ஒரு ஆமில் இருக்கணும். அப்படி இல்லாம இருக்கும்போது இப்படிதான் வரும். இப்ப முதாஃப் இலைஹி அப்படின்னா அதுக்கு என்ன குறியீடு வரும்னா, இப்ப இதே பைத்துன்னு வச்சுக்கிறோம். பைத்தி. இப்ப இது முதாஃபு அப்படின்னா இங்க என்ன குறியீடு வரும்? தன்வீன் இல்லாத ரஃபா. இங்க இது முதாஃப் இலைஹி அப்படின்னா ஜர்ரு வரும். இங்க அலிஃப்லாம் வந்திருக்கும். அலிஃப்லாம் வரலண்டா தன்வீன் வச்சு வரும். அலிஃப்லாம் இருந்தா தன்வீன் வராது. அலிஃப்லாம் வந்தா தன்வீன் போயிடும். அந்த அடிப்பில் உள்ளது. இது மாதிரியான சட்டங்கள்ல உள்ள பாடத்தை தான் என்ன செய்ய போறாங்கன்னா இந்த பாடத்துல சொல்லி தரப்போறாங்க. ஒன்றை ஒன்றோடு உரிமையாக்குது அப்படிங்கிறது. இப்போ நமக்கு பாடத்துல 2 நபர்கள் உரையாடுற மாதிரியான ஒரு பாடத்தை கொடுத்துருக்குறாங்க. சயீத் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் யாசிர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் உரையாடுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சயீத் என்று சொல்லக்கூடியவர் என்ன கேட்கிறாருன்னா, அக்கிதாபு முஹம்மதின், அக்கிதாபு முஹம்மதின் ஹாதா யா யாசிரோ. இப்ப அப்படிங்கிறது கேள்விக்குரியது. இப்படி வந்துச்சுன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிற அடிப்படையில் பதில் சொல்லணும். கிதாபு அப்படிங்கிறது ஒரு இஸ்மு. இதுக்கு என்ன அர்த்தம்? கிதாபுனா புத்தகம், புக்கு. முஹம்மதுங்கிறது பேரு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கிதாபு முஹம்மது அப்படிங்கிறத ஜாயின் பண்றாங்க. முஹம்மதுடைய புத்தகம்
இப்ப இதை கேள்வியா கேட்கறாங்க. எப்படின்னா யாசிரே, யா அப்படின்னா அழைக்கிறதுக்குரியது, யா ரப்பி அப்படின்னா கூடுமா இல்லையா, இது வந்து அழைப்புக்குரியது. இது பத்தின பாடத்தை பின்னாடி பார்ப்போம். இப்ப என்ன கேட்கறாங்கன்னா யாசிரே இது ஆதான, இது யாசிரே இது முஹம்மது உடைய புக்கா, முகமது உடைய புக்கா. அப்ப இங்க என்ன அர்த்தம் வருது, முகமதிற்குரிய புத்தகமா இது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அப்படி வரும்போது என்ன செய்யும்னா இந்த மாதிரியா குறியீடு வரும், முலாஃப் முலாஃப் இலை. இப்ப இதுக்கு வந்து இலாஃபத்துன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் என்னன்னா, இது ரெண்டு தனித்தனி வார்த்தை கிடையாது, இது ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு வார்த்தை. இது முகமதுடைய புக்கா. அதே போல உதாரணம் சொல்றதா இருந்தா இது முகமதுடைய காரா, இது முகமதுடைய வீடா அப்படிலாம் சொல்லுவோமா இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இதெல்லாம் என்னன்னா இது ரெண்டு சேர்ந்துதான் ஒரு வார்த்தை, தனித்தனி வார்த்தை இல்லை. உடைய, இவருக்கு உரிய, உரிமையாக்குறது அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இப்ப இதுக்கு என்ன குறியீடு வந்திருக்கு, ரஃபா, தன்வீன் வராது, தன்வீன் இல்லாத ரஃபா. ஏன்னா இது வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது, ஜாயிண்ட் ஆகும்போது தன்வீன் வராது. அதே போல இதுக்கு வந்து அலிஃப்லாமும் வராது. முதாஃபுக்கு எப்பவுமே என்ன செய்யாது, அலிஃப்லாமும் வராது, அதே போல தன்வீன் வராது. இது முலாஃபின் இலைஹி, முலாஃபின் இலைஹி அப்படின்னா இதுதான் இவருக்கு தான் இதை சொந்தமாக்குறோம். அப்ப இதுக்கு என்ன குறியீடு வரும்னா தன்வீன் வச்ச ஜர்ரு வந்திருக்கு. ஏன்னா இங்க அலிஃப்லாம் இல்லை, அலிஃப்லாம் இருந்தா தன்வீன் போயிடும். இப்ப இது முகமதுங்கிறது ஒரு பேர் அப்படிங்கிறதுனால அது குறிப்பாக தான் இருக்கு, அதனால அங்க வந்து அலிஃப்லாம் வரல. இப்ப இதே வேற ஏதாவது இருந்துச்சுன்னா அலிஃப்லாம் வரும். பைத்து அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனிதனுடைய பேர் இல்லாம வந்துச்சுன்னா அந்த மாதிரி அலிஃப்லாம் வரும். அப்ப இதுல என்ன கேட்கறாங்கன்னா யாசிரே இது முகமதுடைய புத்தகமா அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா இதுக்கு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப அதுக்கு வந்து பதில் சொல்றாரு யாசிருன், யாசிர் வந்து பதில் சொல்றாரு லா. இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஹம்சா கேள்விக்குரிய ஹம்சா வந்துச்சுன்னா உன் எஸ் ஆர் நோங்கிற அடிப்படையில் பதில் சொல்லணும். எஸ்னா நஅம், இல்லைன்னா நோனா லா. அப்ப என்ன சொல்றாங்கன்னா லா, இல்லை, ஹாதா இது, அந்த புத்தகத்தை சொல்றாங்க, அந்த புத்தகம் கிதாபு ஹாமிதீன் அப்படின்னா ஹாமிதுடைய புத்தகம். அப்ப இப்படி வந்தாலே அதுக்கு நம்ம என்ன அர்த்தம் கொடுக்கணும், இவருக்கு உரிய புத்தகம், இவருக்கு சொந்தமான, இவருக்கு உடமையான அப்படின்னு வந்துடும். அதே போலதான் நம்ம ரசூல்லா அதை உதாரணத்துக்கு வச்சுக்கிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப இந்த ரசூலுங்கிறவர் வந்து அல்லாஹ்வுக்குரிய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கறதுனாலதான் இங்க என்ன வந்திருக்கு, ரசூ லு அப்படிங்கிறது வந்திருக்கு. இங்க அல்லாஹுக்கு வந்து ஜர்ரு வந்திருக்கு. இப்ப அந்த மாதிரி இதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, லா, இல்லை, ஆதா இது கிதாபு ஹாமிதீன், ஹாமிதுடைய புத்தகம். இப்ப அடுத்து சயீதுன் அவர் கேட்கிறாரு ஐன கிதாபு முஹம்மதின், ஐன கிதாபு முஹம்மதின். ஐனன்னா என்ன அர்த்தம், ஐனன்னா எங்கே, எங்கே, கிதாபு முஹம்மதின். இப்ப இங்க ஏன் ரஃபா வந்திருக்கு, தன்வீன் இல்லாத ரஃபா, இது முதாஃப். இங்க ஏன் ஜர்ரு வந்திருக்கு, இது முதாஃபுன் இலைஹி, இதுக்கு இது வந்து உரிமையாகுது, அதனால தான் என்ன செஞ்சிருக்கு அப்படி வந்திருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கேட்டாங்கன்னா இது வந்து முகமதுடைய புத்தகமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, இல்ல இது முகமதுடைய புக்கம் கிடையாது, இது ஹாமிதுடைய புக்கம். அப்ப அடுத்த ஆள் என்ன கேட்கிறாருன்னா, சரி அப்ப முகமதுடைய புக்கு எங்க, இது முகமதுடைய புக்கு இல்லைன்னா அப்ப முகமதுடைய புக்கு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஐன கிதாபு முஹம்மதின், முகமதுடைய புத்தகம் எங்கே. இப்ப இதுக்கு வந்து யாசிர் பதில் சொல்றாங்க, ஹுவ, அது, ஹுவனா அது, அவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. ஏன்னா முன்னாடி ஏற்கனவே புத்தகத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்ப அப்படி பேசும்போது அது அப்படின்னு தான் சொல்லுவாங்க, திரும்பி கித்தாப்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அலல் மக்த, என்ன குறியீடு வரும், மக்த மக்தபி. ஏன்னா நம்ம போன பாடத்துல படிக்கும் போது என்ன படிச்சோம்னா
அலாங்கிறது ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்து. ஒரு இஸ்முக்கு வந்து ஜர்ரு செய்யக்கூடிய சில ஆமில்கள் இருக்கு. அதுல ஒன்று வந்து அலா. அலா வந்து ஜர்ரு செய்யும். அப்போ ஹுவ அது அலல் மக்தபி. மக்தபனா மேஜை. அப்ப அது மேஜையின் மீது இருக்கு. யாசிருடைய புக்கு எங்கன்னு கேட்கிறாங்க. யாசிருடைய புத்தகம் வந்து மேஜையின் மீது இருக்கு. ஹுனாக்க, ஹுனாக்கனா அங்கே, அது அங்க மேஜை மீது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அங்க டேபிள் மேல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஐன கிதாபு முஹம்மதின் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஹுவ அந்த புத்தகம் ஆகிறது அலல் மக்தபி. இங்க ஏன் மக்தபின்னு வந்திருக்கு அப்படின்னா, இது வந்து அலா வந்து ஜரு செஞ்சிருக்கு. அலா வந்தா ஜரு செய்யும். மேஜையின் மீது, ஹுனாக்க அங்கே மேஜையின் மீது இருக்கு. அடுத்து சாயிதன் அவங்க வந்து அடுத்த கேள்வி கேட்கிறாங்க. ஐன தப்தரு அம்மாரின். ஐன தப்தரு அம்மாரின். ஐன தப்தரு அம்மாரின். தப்தர்னா நோட்டு. ஐனனா எங்கே, தப்தர்னா நோட்டு. அம்மாரின், அம்மாரின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி அப்படிங்கிறதுனால ஜர்ரு வந்திருக்கு. அப்ப அம்மாருடைய நோட்டு, அம்மாருடைய நோட்டு எங்கே. இதுக்கு முன்னாடி வந்து யாசிருடைய புக்கு எங்கே அப்படின்னு கேட்ட மாதிரி இப்ப அம்மாருடைய நோட்டு எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது அலா மக்தபில் முதர்ரிசி. அது ஆசிரியருடைய. இது முலாஃபு, இது முலாஃப் இலைஹி. இதுவும் முலாஃபு, இது முலாஃப் இலைஹி. இப்போ இங்கே முலாஃபுன் அப்படின்னா இங்கே என்ன குறியீடு வரணும்? முலாஃபுனுக்கு என்ன குறியீடு வரும்? ரஃபா. ஆனால் இங்கே ஜர்ரு வந்திருக்கு. ஏன்? ஏன்னா அலா வந்தனால. இப்ப இதுக்கு முன்னாடி நாம பார்த்ததுல ஹுவ அலல் மக்தபி அப்படின்னு வந்துச்சு. ஹுவ அலல் மக்தபி அப்படின்னு இங்க அலிஃப்லாம் வந்துச்சு. அலிஃப்லாம் வந்திருக்கா முன்னாடி? இதுக்கு முன்னாடி படிச்ச உதாரணத்துல. ஆனா இப்ப அலிஃப்லாம் வரல. இப்ப என்ன செய்யல? அலிஃப்லாம் வரல. அதுக்கு என்ன காரணம்னா, இப்ப அலிஃப்லாம் வச்சாதான் இது வந்து குறிப்பாகும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, முலாஃப் இலைஹி அப்படிங்கிற அடிப்படையில குறிப்பாகுது. முலாஃபு முலாஃப் இலைஹி இலாஃபத் என்ற அடிப்படையில் ஆசிரியருடைய புத்தகம், ஆசிரியருடைய டேபிள். அப்ப அங்க வந்து மேஜைனா இந்த மேஜை மீது இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இங்க எப்படின்னா ஆசிரியருடைய மேஜை. இப்ப இங்கே இது என்னது? குறிப்பாகுது. அப்ப இது வந்து ஏன் அலிஃப்லாம் வரலன்னா, இது அலிஃப்லாம் இல்லாம இந்த மாதிரி இலாஃபத்தா இருக்கு. முலாஃப் முலாஃப் இலை என்ற அடிப்படையில் என்ன செஞ்சிருக்கு? குறிப்பா இருக்கு. அதனாலதான் இங்க அலிஃப்லாம் வரல. இப்ப இது வந்து முதாஃபுன் இலைஹினால இங்க ஜர்ரு வந்திருக்கு. தன்வீன் ஏன் வரல? இங்க அலிஃப்லாம் வந்தனால தன்வீன் வரல. அடுத்து சாயிதுன். சாயிது கேட்குறாங்க, கலமு மன் ஹாதா யா அலியு. அலியே இது யாருடைய பேனா? அலியே யானா கூப்பிடுறதுக்குரியது. ஓ அலியே அந்த மாதிரியா? யா அலியே. இது ஹாதானா இது, இது யார் உடைய பேனா? இப்ப இங்க மண்ணுங்கிறது முலாஃப் இலைஹினுடைய அந்த இடத்துல இருக்கு. இப்ப இதுக்கு வந்து குறியீடு என்ன செய்யாது? மாறாது. இது வந்து மபுனி. இது வந்து அந்த இடத்துல இருக்கு. யாருடைய பேனா? இப்ப இங்க வந்து அலிஃப்லாம் வராது. ஏன்னா முலாஃப் முலாஃப் அலிஃப்லாம் வராது. இங்க தன்வீன் வராது. முலாஃபுக்கு தன்வீன் வராது. அதனால கலமு அப்படின்னு வந்திருக்கு. அலியே இது யாருடைய பேனா? அந்த ஸ்டைல்ல இலாஃபத்தான ஸ்டைல்ல வந்திருக்கு. ஆனா இங்க ஒரு இஸ்மு வராம ஒரு ஹர்ஃபு வந்து அந்த ஸ்தானத்துல இருக்கு. இப்ப அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஹாதா கலமுல் கலமுல் முதர்ரிசி. ஹாதா கலமுல் ஹாதா கலமுல் முதர்ரிசி. இது யாருடைய பேனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? இது ஆதா, இது இதை முகுத்ததா இதுவாகிறது. இது ரெண்டும் சேர்ந்து ஹபர். இதுக்கு என்ன தர்க்கீப்னா, இது முகுத்ததா எழுவாய்.
இது ரெண்டும் சேர்ந்து ஹபர் பயனிலை. இப்ப இதுக்கும் தனி இணைப்பு இருக்கு. இது முலாஃபுன், இது முலாஃபுன் இலைஹி. இது முபத்ததா, இது ஹபருங்கிறது மெயினான தர்கீபு. இப்ப இது ரெண்டுக்கு உள்ள தர்கீப் என்னன்னா, இது ரெண்டு சேர்ந்து ஒரு வார்த்தை, ஆசிரியருடைய பேனா. அப்ப இது முலாஃபுன், இது முலாஃபுன் இலைஹி. இந்த பேனா யாருக்கு உரியதாக்குறோம், யாருக்கு உடமையாக்குறோம், சொந்தமாக்குறோம்னா ஆசிரியருக்கு. அப்ப அதனாலதான் இங்க வந்து என்ன வந்திருக்கு, லம்மு தன்வீன் இல்லாத லம்மும் ரஃபாவு தன்வீன் இல்லாத ரஃபா வந்திருக்கு. இங்க வந்து ஜர்ரு வந்திருக்கு. அலிஃப்லாம் இருக்கிறனால தன்வீன் வரல. அப்ப இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யறாங்கன்னா அடுத்தடுத்து பாடங்களை போய் சொல்றாங்க. அடுத்து சாயிதுன், சாயிதுன் அடுத்து கேட்கிறாரு, ஐன ஹக்கீபத்துல் முதர்ரிசி, ஐன ஹக்கீபத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய, ஹக்கீபத்னா பேக்கு, ஹேண்ட் பேக், கைப்பை, ஆசிரியருடைய பை எங்கே, ஆசிரியருடைய கைப்பை எங்கே? அதுக்கு அலியுன், அலி பதில் சொல்றாங்க, ஹிய, ஹிய தக்தல் தஹ்தல் மக்தபி, தஹ்தல் மக்தபி, மக்தபுனா மேஜை, தஹ்தானா கீழே, தஹ்த அப்படிங்கிறது கீழே, தஹ்த அமாம இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு மக்கான், ஒரு இடத்தை குறிக்கிறது. முன்னாடி உள்ள இடம், பின்னாடி உள்ள இடம், மேலே கீழே, அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இது அதுக்கு அடுத்து உள்ளதுக்கு வந்து ஜர்ரு செய்யும். இது இப்படி இந்த இடத்தை குறிக்கிறது மாதிரி வந்துச்சுன்னா அடுத்து. அதனால தான் என்ன தஹ்தல் மக்தபி, மேஜைக்கு கீழ். ஆசிரியருடைய கைப்பை எங்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அது மேஜைக்கு கீழ் இருக்கு. அப்போ உட்காரத்துக்கு இடத்துல கீழே என்ன செஞ்சுருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த தஹ்த வந்துச்சுன்னா இதுக்கு அடுத்துள்ளதுக்கு என்ன செய்யும், ஜர்ரு செய்யும். இப்போ இங்க ஜர்ரு வந்ததுக்கு என்ன காரணம், இந்த தஹ்த தான். தஹ்த வந்துச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு இங்க வேற ஏதாச்சும் வச்சுக்கிறோம், தஹ்த செய்யாரத்தி, செய்யாரத்துனா காரு, காருக்கு கீழ். இங்க ஏன் தீ வந்துச்சு, தஹ்த. சரி, இப்போ இது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு பாடமா கொடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தம்ரீன், தமாரின் பயிற்சிகள், பயிற்சி கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை நாளைக்கு என்ன செய்வோம் பார்ப்போம்.